நெகேமியா இங்க குறிப்பிடுறது, உங்கள் குடும்பத்துக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய சகோதரருக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க, உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க. ஸோ இந்த பின்னணி என்னன்னா, நான் அந்த பின்னணித்திலிருந்து செய்தி கொடுக்கலாம், ஆனால் பின்னணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ இங்கே என்னன்னா, அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியா வந்தபோது, ஏன்னா தேசம் பாழாக்கப்பட்டு இருக்கிறது, தேசத்துக்கு பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்குது. இப்போது நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டணும்னு நினைக்கிற போது, அங்கிருந்த சன்பலாத், தொபியா இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களை என்ன கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, அவர்களை மனநோகும்படிக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவர்களுக்கு புறமா தடைகளை உண்டு பண்ணுவதற்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது அதிகரிச்சுக்கிட்டே வருது, கூட்டமும் பெருகிட்டே இருக்குது. ஆனால் இவங்க இதை கவனிக்கலை. தங்களோட வாழ்க்கையில் தங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அலங்கத்தை கட்டி எழுப்புறாங்க. ஸோ இவங்க அலங்கத்தை கட்டி தங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக, சத்துருக்கள் உள்ள நுழையக்கூடாதுக்காக பாதுகாப்பின் அரணை கட்டுகிற போது இது அவருடைய வாழ்க்கையில் எரிச்சலை உண்டாக்கினது, அது அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கினது. இவங்க ஏற்கனவே சிறைப்பட்டு போய் தங்களுடைய எல்லாத்தையும் இழந்து திரும்ப வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற போது அதை பார்த்த சத்துருக்கள் என்ன பண்ணலைன்னா சந்தோஷப்படலை. சரி, அவங்க பாவம் ரொம்ப வருஷமாக இந்த தேசத்தில் இல்லை, சொந்த தேசத்தை விட்டு போயிட்டாங்க, அவருடைய குடும்பங்கள் அவருடைய உறவு எல்லாமே போயிடுச்சு, திரும்ப புதுப்பிக்க எல்லாமே என்ன பண்ணணும், திரும்ப புதுப்பிக்கணும், தேசத்தை புதுப்பிக்கணும், கட்டடங்களை புதுப்பிக்கணும், எல்லாம் பாழாய் கிடக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க செய்யட்டும்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படலை. அவர்கள் அதை அழித்து போடுவதற்கும் அந்த வேலையை நிப்பாட்டுவதற்கும் அவர்களுக்கு மனநோகும்படிக்கு தடைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஏன் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் யுத்தம் பண்ணணும், ஏன் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும், ஏன் உங்கள் குடும்பத்து மேலே கொஞ்சம் கவனத்தை திருப்பணும்னா, உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்காக, உங்கள் குடும்பத்தை சின்னாபின்னமாக்குவதற்காக, உங்கள் குடும்பம் வளரக்கூடாது என்பதற்காக ஒரு சத்துருக்கள் நமக்கு இருக்கிறாங்க. நமக்கு உலகம் ஒரு சத்துருவாக இருக்கிறது, ரெண்டாவது பிசாசு நமக்கு சத்துருவாக இருக்குது, மூணாவது நமக்கு நாமே சத்துருவாக இருக்கிறோம். ஒன்று, பிசாசு உங்கள் குடும்பத்தை அழிப்பதற்கு தீவிரம் காட்டுவான், அல்லது நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையை கெடுப்பதற்கு உலகம் ரொம்ப தீவிரம் காட்டும், அல்லது மூணாவது நம்முடைய குடும்பத்தை நாமளே அழிச்சிருப்போம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பிசாசு உன் குடும்பத்தை அழிச்சியா இல்லை நீ அழிச்சியா? அப்போ தேவனுடைய திட்டம், ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி துணையை யாரு தான் தந்தார்? அப்போ அந்த குடும்ப செட்டப் யாருடையது? தேவனுடையது. பிள்ளைகள் பெற்றெடுக்கணுங்கிறது யாருடைய திட்டம்? ஸோ இதெல்லாம் தேவனுடைய திட்டம் தான். இப்போ தேவன் உண்டாக்கின குடும்பத்தை அங்கேயே முதல் க்ளோஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ பிசாசோட நோக்கம் நம்முடைய குடும்பங்கள் உடைந்து போகுது, பிசாசோட மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. அப்போ இங்கே நெகேமியா சொல்கிறாரு, ஏற்கனவே இவங்க வாழ்க்கையெல்லாம் இழந்து போய் நொந்து போய் எல்லாம் திரும்பி வந்திருக்க போது இவர்களை எழும்புகிறத சத்துருக்கள் விரும்பலை, இவர்கள் உருவாக்கப்படுகிறத சத்துருக்கள் விரும்பலை, அதை தகர்க்கிறதுக்காக தான் சத்துரு போராடுகிறான். ஒருவேளை சன்பலாத், தொபியா போல மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையை எழும்பி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிற யோசிக்கிற இருக்கலாம். சத்துருக்கள் நாம் வளர்வதை ஒரு நாளும் விரும்புகிறது அல்ல. ஸோ பிசாசு அப்படிப்பட்ட மனிதர்களை நமக்கு எதிராக திருப்பி விடுகிறான், அல்லது உலகத்தின் கவர்ச்சி இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை அழிக்குது, அல்லது நாமே நம்முடைய குடும்பத்தை சிதைக்கிற நபர்களாக இருப்போம். சில நேரத்தில் நான் இந்த ரெண்டு விஷயத்த சொல்கிறதுனால, மூணாவது, அநேக நேரத்தில் நாம் தான் நம்முடைய குடும்பத்தை கெடுக்கிறோம், நாம் தான் நம்முடைய குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறோம், அல்லது நாம் தான் நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறோம். சில குடும்பத்தில் பாருங்கள், சில பேர் மரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே தலை தோங்கி இருக்கும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களை யாரும் எடுத்து பாருங்கள், அது வரைக்கும் ரொம்ப நஷ்டத்தில் பிரச்சனை போராட்டம் இருக்கும். அந்த ஆள் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த குடும்பம் வளர ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் அப்படியும் இருக்குது. கவனிச்சுக்குங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆசை உண்டு, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். யாருக்கும் இல்லாமல் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளரணும், சோத்துறோம், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், அதுக்காக ஆண்டவரை தேடி வரோம். இங்கே சபைன்னு வருகிற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலிருந்து வரோம்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை உண்டு இல்லையா? வளர்ப்பு விதங்கள் வேற. எல்லாருமே இங்கே எல்லாரும் சமநிலைமையில் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட வளர்ந்த விதம் வேற. ஒருத்தவங்க நல்லா அப்பா அம்மா கிட்ட வளர்ந்து வந்திருப்பாங்க, சில பேர் அந்த அன்பு இல்லாமல் வளர்ந்து வந்திருப்பாங்க, சில பேர் நல்ல பொருளாதாரத்தில் வளர்ந்துருப்பாங்க, சில பேர் பொருளாதார நெருக்கடியில் வளர்ந்துருப்பாங்க, சில குடும்பத்தின் கணவன்மார்கள் குடிகாரர்களாக இருந்திருப்பாங்க, அவர்களால அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகள் உண்டாயிருக்கும், அடி காயங்கள் கண்ணீரோடு கூட இருந்திருப்பாங்க. இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லது நல்ல பொசிஷன்ல இருந்து நல்ல வேலை வருமானத்தில் இருக்கிறவங்களும் சபைக்கு வந்திருக்காங்க. அப்ப சபையில வருகிற எல்லாருமே நம்ம ஒரே குடும்ப பின்னணி உடையவர்கள் அல்ல, ஒரே வளர்ப்பின் பின்னணி உடையவர்கள் அல்ல, ஒரே விதமான வளர்ச்சி பொருளாதார நிலைமைகள் இல்லை. ஏற்றம் இறக்கம் இருக்குது. இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கிறது, நாலேஜ் வயசுல ஏற்ற இறக்கம் இருக்குது, இல்லையா நம்ம உடுத்துகிற உடைகளை கூட ஏற்ற இறக்கம் நமக்கு கிட்ட இருக்குது. அப்போ நம்முடைய பின்னணிகள்லாம் வேற விதத்தில் இருக்குது. ஆனால் அதோட பின்னணிக்கு என்ன, அந்த பின்னணியில் யார் கிரியை செய்திருப்பானா? ஒன்று பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்திருப்பான், அல்லது என் குடும்பத்தை நான் எப்படி அமைச்சிருப்பேன்னா நான் பார்த்து வளர்ந்தது எதுவோ அதன் அடிப்படையில் என் குடும்பத்தை நடத்திருப்பேன். சில பேர் சீரியலை பார்த்து குடும்பத்தை இப்படி நடத்தும்னு நினச்சிருப்பாங்க, சில பேர் சினிமாவை பார்த்து ஒரே பாட்டில் முன்னேற மாதிரி அப்படியே ரொமான்ஸில் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் செட் ஆகிருக்காது. சில பேர் எதுக்கு கல்யாணம் பண்ணோம், ஏன் வாழ்கிறோம், எப்படி குழந்தை பிறந்துச்சு தெரியாமே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போகணும், ஜோம் பண்ணோம், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 3 தெரியல. அப்போ ஆனால் அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் வாழ்நாள பேசிக்கிட்டதே இல்லை. அப்புறம் ஆனால் குழந்தை வந்துருச்சு. அவர் எங்கே பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அவர் அப்படி தாங்க, அவர் கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படி தான், அவர் பாட்டுக்கு வருவார் போவார், எல்லாம் காசு கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பின்னணிகள் எல்லாம் தவறான விதத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்துட்டோம், இயேசுவை நேசிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட போனால் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தெரியுது. ஆனால் இப்போ எது நடிப்பில் வந்திருக்கேன்னா, ஆண்டவர் ஆராதிக்க வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், திருவிருந்து எடுத்துட்டோம், ஆனால் அதே குடும்ப பழைய பழக்க வழக்கத்திலே இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ சபைக்கு வந்து என் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, சமாதானம் இல்லை. என்ன காரணம்னா நம்முடைய அஸ்திபாரம் சரியில்லை. நம்ம ஏற்கனவே வேறு ஒரு முறையில் நம்ம குடும்பத்தை கட்டி ஏற்கனவே எழுப்பி இருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஒரு 20 வருஷம் 10 வருஷம் குடும்பம் ஒருவேளை புதுசாக ரட்சிக்கப்பட்டதுன்னா ஏற்கனவே நீங்கள் வேற ஒரு செட்டப்பில் நீங்கள் வளர்ந்துட்டு இப்போ வந்தோன்னா ஆண்டவரே மாற்றுங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. வீட்டில் போனேன்னா மாறாது. நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய அஸ்திபாரங்களை முதல்ல தகர்த்து எறியணும். ஏற்கனவே நீங்கள் ஒரு முறையில் இப்படி தான் வாழணும், இப்படி செட்டப் இருக்கணும், பெண்ணுனா இப்படி தான் வச்சுக்கணும், இப்படி தான் பேசணும், அதிகமாக பேசக்கூடாது, உட்காரக்கூடாது, இப்படி நிறைய செட்டப் ஒவ்வொரு குடும்ப பின்னணியும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ முதல் எது ஆண்டவர் செய்ய விரும்புகிறானா, ஆண்டவர் நம்முடைய அஸ்திபாரங்களை பழைய பழக்க வழக்கங்களை ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். பேருக்கு சபைக்குள்ளே வந்து கூட இங்கே 2 பேர் கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஆனால் சமாதானம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கடந்த நாட்களில் செய்த தவறுகள், அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்குள்ள ஒரு ஊண்டிங்க, ஒரு காயத்தை அடிக்காயத்தை உண்டாக்கி இருக்கும். அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள், அல்லது தங்களுடைய பணத்தெல்லாம் அழிச்சு போட்டிருப்பாங்க, நகையெல்லாம் அழிச்சு போட்டிருப்பாங்க, சொத்துக்களை விற்று போட்டிருப்பாங்க, குடித்து நாசமாயிருப்பாங்க. அப்போ இந்த மனுஷனை கட்டின நாள் இருந்து நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், இப்போ அவரை மன்னிக்காமையே இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறோம், கசப்புகள் மாறாமையே இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறோம். இவளை ஏன் கட்டின, இவ வாயை பேசி பேசிய மனசெல்லாம் நோக வச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு ஒரு கசப்பு உயிரியத்தில் இருக்கும்போது இதெல்லாம் மாறாம, இதெல்லாம் அழிக்கப்படாம, இதெல்லாம் செப்பனிடப்படாம, சீர்படுத்தாம இப்போ இதுக்கு மேலே ஆண்டவர் பில்டிங்கை கட்ட முடியாது. இப்போ இங்கிருந்து நலமான கர்த்தருடைய வார்த்தைகள் வந்தாலும் உங்களால் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடியா ஏற்கனவே வேறொன்றில் ஃபிக்ஸ் ஆகி உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பிட்டீங்க. இப்போ என்ன ஆண்டவர் செய்ய விரும்புகிறாருன்னா, முதல் விஷயம் நம்மை இடித்து நம்முடைய வாழ்க்கையை உடைக்க விரும்புகிறார். பழைய பழக்க வழக்கத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு ஒரு புதிய சிந்தையோடு உட்காரணும். ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்கள் கட்டணும்,
என் குடும்பத்தை நீங்க கட்டணும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, ஆண்டவர் ஒப்புரவாகுதலை குறித்து பேசினார். சில நேரத்தில் கசப்போடு உள்ள உட்காந்துட்டு இருப்போம். இங்க வரும்போது ஒன்னா தான் வருவோம். நீங்க ஒன்னா வர்றங்காட்டி ஒன்னா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரே வீட்டில் இருக்கங்காட்டி நீங்க சமாதானமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரே சமையல் பண்றங்காட்டி நீங்க அப்படியே அந்யுன்யாக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த காயங்கள், மனக்குமுறல்கள், கசப்புகள், வெறுப்புகள், சொத்தரா இந்த மனுஷனை பார்த்தாலே பிடிக்கல, இவனை கல்யாணம் பண்ண போல எங்க அத்தை பையனே கல்யாணம் பண்ணி இருக்கலாம், இவளை பார்த்ததுக்கு பதிலாக அன்னைக்கே ஒரு வரன் வந்துச்சு அதை பார்த்து இருக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு இப்பயும் ஓடிட்டு இருக்குதுன்னா, நமக்குள்ள ஏதோ ஒரு அடிமன காயம் உண்டு. இப்ப ஆண்டவர் வசனத்தை அனுப்பினாலும் அதை ஏன் என்னால கை கொள்ள முடியலன்னா, நம்ம எங்க தவறுகிறோன்னா, நம்ம கேட்கிறோம், நலமான வார்த்தையை தான் கேட்கிறோம், நல்ல உபதேசம் தான் கேட்கிறோம், நல்ல ஆராதனை தான், நல்ல ஜபம் தான் நடக்குது. ஆனா எங்க போய் நம்ம தோற்று போறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில குடும்பம், ஏன்னா அங்கதான் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம பாரு வெளியெல்லாம் ஐயோ அந்த அக்கா மாதிரி நல்ல அக்கா இல்லை, அந்த அண்ணன் மாதிரி நல்ல அண்ணன் இல்லை, வீட்டுக்கு வந்ததான் தெரியும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆள் எவனும் இல்லை. அப்ப எங்கன்னா நம்ம எங்க வசனத்தை கை கொள்ளனா, நம்முடைய குடும்பங்களை தான் கை கொள்ளணும். சில பேர் கடன் வாங்கியே பழகி தங்க குடும்பத்தை நடத்திருப்பாங்க. இப்ப ஜபம் எப்படி இருக்குன்னா, நல்ல கடன்காரனை அனுப்புங்கப்பா, நல்ல பைனான்ஸ்காரனை, நல்ல ஒரு குறைந்த வட்டி தருகிற நபரை எங்களுக்கு அனுப்பித்தாங்க. நீ அதெல்லாம் ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். அப்புறம் நம்ம அங்கே ஏற்கு மாறா போட்டி பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இப்போ பெண்ணியத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, நம்மளாம் பெண்கள், நீங்கள் சிங்க பெண்கள், நீங்கள் அடிமைகள் அல்ல அப்படி தம்முடைய சாலன்படி தம்முடைய ரூபத்தின்படி என்ன பண்ணார், மனுஷனை ஈக்குவல் தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள் தான் வசன எபேசியர்ல இருக்குது. திருமணத்தில் அதை வாசிப்பாங்க. யார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆண்டோடைய பார்வையில் நீங்க ரெண்டு பேருமே விலையேற பெற்றவங்க தான். தவறான உபதேசங்களை கேட்டு அல்லது சீரியல்ல சினிமால பார்த்து அல்லது பழைய வாழ்க்கை முறைகளை பார்த்து உங்க வாழ்க்கைகளை நீங்கள் கட்டி எழுப்பியிருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு அதை பிரேக் பண்ண விரும்புகிறாரு. இன்றைக்கு உங்கள் அஸ்திபாரங்களை உடைக்க விரும்புகிறாரு. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற கசப்புகளை முதல்ல வெளியேற்றுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை வெளியேற்றுங்க. செத்தால் இவ மூஞ்சில முடிக்க கூடாது. யார் பெத்த பிள்ளைய அப்படி ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாருன்னா நம்ம பரலோகமே போக முடியாது. அப்ப யாரை சபிக்கிறீங்க? அப்ப குடும்பத்தின் வேல்யூ தெரியலன்னா குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, காணிக்க கொடுப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, ஆனா வீட்டுக்கு போய் துக்க முகத்தோடவே இருப்பீங்க. வீட்டுக்கு போய் என்னடா சர்ச்சுக்கு போய் என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நாம் ஏற்கனவே நம்ம வாழ்க்கை முறை தவறான விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், கட்டி எழுப்பி வச்சிருக்கிறோம். தவறான ஐடியாலஜினால கட்டி வச்சிருக்கிறோம். அல்லது கல்யாணம் பண்ணும்போதே நமக்கு விருப்பம் இல்லை, இவனை பார்த்தாலே பிடிக்கல, அப்புறம் கல்யாணம் பண்ணால் அப்புறம் எங்கே அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்? உங்கள் மைண்டெல்லாம் கசப்பு, உங்கள் எண்ணங்கள்லாம் பகை. இப்போ உங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாங்க, அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு, இப்போ வீட்டில் என்ன கொடுத்தாங்க இப்போ கேட்டுவாங்க அப்படின்னா என்னது, உங்கள் மைண்டெல்லாம் எதில் தான் இருக்குது? அப்போ தவறான அஸ்திபாரத்தினால நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறேன், நீங்கள் உங்கள் மனைவியை எப்பொழுது கடைசியாக மன்னித்தீர்கள்? உங்கள் கணவரை நீங்கள் கடைசியாக எப்பொழுது மன்னித்தீர்கள்? இன்றைக்கு உங்கள் அப்பா அம்மா பார்த்தா உங்களுக்கு கோபம், எரிச்சல், வைராக்கியம் வருதா? பெசா அவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்குதுன்னா நீங்கள் தவறான அஸ்திபாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் கட்டி எழுப்பியிருக்கிறோம். ஸோ ஆண்டவர் சொன்ன காரியம், முதல் அஸ்திபாரத்தை அஸ்திபாரம் தகர்க்கப்படணும். ஸோ அதற்காக நம்ம ஃபஸ்ட்டு ஜபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்குள்ள உங்கள் கணவர் குறித்து கசப்பு இன்னைக்கு இருக்கா, இந்த ஆள் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நான் பாரு, இந்த ஆள்னால நான் ரோடோட அலையிறேன், வீடாக சீரழிஞ்சு போயிருக்கேன், வீட்டு வேலை செஞ்சு நான் பழைக்க வேண்டியிருக்குது, என் பிள்ளைகளுக்கு இவன் ஒரு காசு கட்ட மாட்டேங்கிறான். ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா இவளை கட்டிக்கிட்டு நாள் இருந்து இவன் சேலையாக எடுத்து எனக்கு கடங்காரம் ஆக்கி வச்சிருக்கிறான், ஒரு பேச்சு கேட்கறது இல்லை, வீட்டில் சமையல் பண்ணுறது இல்லை, ஆனால் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறான், வீட்டில் ஒன்றும் செய்ய மாட்டேறான். அல்லது உங்கள் பெற்றோரை குறித்து கசப்பு, எங்கள் அப்பா என்ன எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் அம்மா என்ன செஞ்சிட்டாங்க,
என்னை கண்டாலே அவங்க எரிஞ்சு விழுகிறாங்க, என்னை வேலை வாங்கியோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அது நான் இந்த வீட்டில் பிறந்ததுக்கு பதிலாக அந்த வீட்டில் போய் பிறந்திருக்கலாம், அங்கே பிறந்துட்டா கூட நல்லா இருந்திருக்கும், ஒரு குடிசையில் பிறந்திருக்கலாம், இப்படிலாம் தாட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்னன்னா உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்புணர்ச்சி, உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவான காரியம். உங்களுக்கு கிடைத்த கணவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு, உங்களுக்கு கொடுத்த மனைவி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பரிசு. சோத்துற ஏவாளை யார் தான் கொண்டு வந்தார்? சில நேரத்தில் நீங்களும் தேடி பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதுதான் கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். ஆனால் அது சரிப்படுத்திடலாம், உருவாக்கிடலாம். நம்மளோட வாழ்க்கையை தோற்று போகிறக்கு ஆண்டவர் விடமாட்டார், தெய்வ பிள்ளை வாழ்க்கை சிதைந்து போகிறக்கு ஆண்டவர் விடமாட்டார். ஆனால் நீங்கள் அதை விரும்பணும். என் குடும்பம் கட்டப்படணும்னு நீங்கள் விரும்பணும், என் குடும்பத்தின் அஸ்திபாரம் சரியாக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் விரும்பணும். ஸோ ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முறைகள், பின்னணியங்கள், உங்களோட பழக்க வழக்கங்கள், எங்கள் ஏரியாலாம் இப்படி தாங்க வாழ்வாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்கள் பழைய காரியம், அதெல்லாம் இப்போ தகர்க்கப்படணும். அகம் எடுங்களேன், 18வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்ல வேண்டிய. இந்த இஸ்ரவேலர் எங்க இருந்தாங்க சொல்லுங்க? எகிப்துல இருந்தாங்க. எகிப்துல எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம். சரிங்களா? 400 வருஷம். சரியா? இப்ப எகிப்துல என்னவா இருந்தாங்க இவங்க? சொல்லுங்க, என்னவா இப்ப இருந்தாங்க? அடிமையா இருந்தா. இப்ப அடிமையோட புத்தி எப்படி இருக்கும்? அடிமை. சரியா? சரி, விட்டுருங்க. இப்ப விடுதலை ஆயிருச்சு. இப்போ இவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க? விடுவிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இது வரைக்கும் அவங்க யாருடைய வாழ்க்கையை ரொம்ப உயர்ந்ததாக பார்த்துருக்குறாங்க? எகிப்தியோட வாழ்க்கையை போல. அவன் மனசுல யோசிச்சு, ஒரு நாள்னாவது நான் உன்னை போல வாழணும்டா, இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிச்சிடணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா? இப்போ விடுதலை ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வழியிலே நிப்பாட்டி சொல்றாரு, நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தருடைய. அப்ப நல்லா நின்னுக்குங்க. இப்ப நீங்க ஆல்ரெடியா நம்ம எல்லாருமே வெவ்வேறு கலாச்சார பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் வளர்ப்பு வேற. நம்முடைய சில பேர் முதல் தர பட்டதாரியா வந்திருப்பீங்க, சில பேர் ஆல்ரெடியே நல்லா படிச்சு ஒரு குடும்பம் செட்டில் ஆகி வந்திருப்பீங்க. நமக்கு சபைக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. என்னன்னா எல்லாரும் ஒன்று போல அல்ல, எல்லாரும் வெவ்வேறு விதத்தில் இருக்கிறோம், பொருளாதாரம் எல்லாத்துலயுமே. இப்ப ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, என்னன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, நீ எகிப்திலிருந்து வந்திருக்கிற. இப்ப இவனுக்கு ரோல் மாடல்லாம் யாரு தான்? ஏன் அவன் அங்கேயே அடிமையா இருந்து 4 வருஷம் பார்த்து அவங்க ராஜா வாழ்க்கையை பார்த்து அவங்க ஆராதனை இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் நடுவிலே நிப்பாட்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ எகிப்தில் வளர்ந்துருக்கங்காட்டி அந்த முறைகளை நீ என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அவனை மாதிரி குடும்பம் நடத்தணும், அவனை மாதிரி பிள்ளைகளை வளர்த்தணும், அவனை மாதிரி படிக்க வைக்கணும், அவனை மாதிரி செய்யணும்னு எதையும் செய்யக்கூடாது. இப்போ நீங்களும் நானும் ஏதோ ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து, ஒரு கலாச்சார பின்னணியிலிருந்து, ஒரு மொழியை பேசுகிற பின்னணியிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அந்த மொழியினர் பேசுகிற, நீங்கள் வளர்ந்த கலாச்சாரம், நீங்கள் வளர்ந்த முறைமையின்படி நீங்கள் இனி செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு அதை தான் பார்த்துருக்குறோம். எங்கள் அப்பா என்ன செஞ்சாரோ அதுதான் நான் செய்வேன், எங்கள் அப்பா என்ன பேசுகிறோம் அப்படி தான் நானும் பேசுவேன், என்னை எப்படி வளர்த்துனாங்களோ அப்படி தான் வளர்த்துவேன், நானும் வளருவேன், என் குடும்பத்தையும் நடத்துவேன். எங்கள் அப்பா பேசவே மாட்டேன்னு நானும் பேசாமல் உட்காந்துருப்பேன். அல்லது இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் கண்டிக்கணும், இப்படி தான் பண்ணணுங்கிற இந்த ஐடியாலஜி நம்ம பார்த்து. ஏன் இதை பற்றி சொல்லணும்னா, நாம் எதை அதிகமாக பார்க்கிறோமோ, நாம் எதை அதிகமாக கேட்குறோமோ, அது நம்முடைய மனசு அப்படி தான் மனசு உருவாகும். அந்த செட்டப் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய லைஃப்ல வெளிவர ஆரம்பிக்கும். அப்ப அதனாலதான் சொல்றாரு, நீ எகிப்துல பார்த்து என்ன பண்ற, அதை பார்த்து இருக்கிற, அட முறைகளை பார்த்து இருக்கிற, அட பழக்க வழங்க கேட்டிருக்கிற, அதனால அந்த முறையை நீ கை கொள்ளக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வளர்ந்துருக்கலாம், என்ன மொழி பேசியிருக்கலாம், எந்த பின்னணியில் இருந்திருக்கலாம், உனக்கு ஒரு குலதெய்வத்தை வச்சிருக்கலாம், ஒரு நோம்பு நொடியை வச்சிருக்கலாம், பழக்க வழக்கங்களை வச்சிருக்கலாம். ஆனா இப்ப இன்னையோட அதை கட் பண்ணிரு. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது, உன் தேசத்திலிருந்து வந்துரு, உன் இனத்திலிருந்து வந்துரு. ஏன்னா
நீ அங்கேயே இருந்தீன்னா நீ அவன் முறையை தான் ஃபாலோ பண்ணுவ, அவன் சொல்றதான் கேட்ப. நீ நான் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த ஜனங்களோடு தான் ஒப்பிட்டு பார்ப்ப. இப்ப ஆண்டவர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார், எகிப்தின் அடிமைத்தன முறையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார், உன் கலாச்சார பின்னணித்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். சோத்திரம், உன்னுடைய வளர்ப்பு முறையிலிருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சு வந்திருக்கிறாரு. நீ இதை ரொம்ப வருஷமா பார்த்துருக்கிற, எங்க அப்பா இப்படிதாங்க நடத்துவாரு, எங்க மாமா இப்படிதாங்க பேசுவாரு, இப்படிதாங்க பஞ்சாயத்து பண்ணுவோம், இப்படித்தாங்க நாங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ற, இதெல்லாம் ஒரு முறைய ஆல்ரெடியா நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன், நான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அதனாலதான் ஜென்ம சுபாவமுள்ள நம்மை கர்த்தர் அழைத்து, இனி ஜென்ம சுபாவத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி நடக்கணும். அதனாலதான் சொல்லுது, நம் ஆவிக்குரியவர்கள் ஜென்ம சுபாவத்தை களைந்து போடணும். எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, எங்க குடும்ப பின்னணி, இதெல்லாம் பெருமை பேசாதீங்க. இப்ப எகிப்தின் முறைப்படி வாழக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்ப, இப்படிதான் குடும்பம் நடத்தணும், இப்படிதான் செலவு பண்ணணும், இப்படிலாம் நடந்திருக்க, அதை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. இல்லை, நான் பக்கத்து வீட்டு அக்கா இப்படிதான் நடப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. எங்க மாமனார் இப்படிதான் நடத்தினாரு, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிங்களா? டிவியில் இப்படி தான் காமிச்சாங்க, இந்த சினிமாவில் இப்படி தான் காமிச்சாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. எகிப்தையும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நடுவில் நிற்க வச்சுட்டு, இப்போ நீங்கள் ஒரு தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். எங்கே கொண்டு போகிறேன்? ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறேன். இப்போ அங்கே போனால் அங்கே ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது, அவன் முறைமையின்படி நீ செய்யக்கூடாது, அவன் முறைமையின்படி செஞ்சிடாது. அப்ப நீங்க கானானியர் முறைமையின்படி வாழக்கூடாது, எகிப்தியர் முறைமையின்படி வாழக்கூடாது. ஏன்னா அங்க எல்லாமே ராங் மாடல். தங்கள் குடும்பத்தை தவறான அஸ்திபாரம் போட்டு இருக்கிறாங்க. அவருடைய பழக்க வழக்கங்கள் பொல்லாதவைகள், அருவருப்பானவைகள், விக்கிரகாரதனை நிறைந்தது, மேலகு கொடுக்கிறவர்கள், தீ கடக்க பண்ணுகிறவர்கள், இதெல்லாம் பின்னணியத்தில் இருக்குது. அருவருப்பு அந்த கலாச்சாரத்தில் கலந்து இருக்குது, அசிங்கம் அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்குது. நம்முடைய கலாச்சாரம் ரொம்ப என்னது, நல்ல கலாச்சாரம் சொல்ல, கலாச்சாரம் நல்லது, கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு இயேசு வரல, ஆனா கலாச்சாரத்துக்கு உள்ளேயும் பிசாசின் கிரியைகள் இருக்குது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப நீ எகிப்தி முறைமையின்படி வாழக்கூடாது, நீ கானானியர் முறைமையின்படி வாழக்கூடாது. எப்படி அப்ப ஆண்டவரே வாழ்றதுன்னா, என் வசனத்தின்படி நீ வாழணும். நான் உனக்கு சொல்லித்தரேன், எப்படி வாழணுங்கிறத சொல்லித்தரேன்னு என்ன சொல்றாரு? ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், எப்படி குடும்பத்தை நடத்தணுங்கிற முறையை நான் உனக்கு சொல்லித்தரேன், அதன்படி நடவுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எது உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 7 வாசிக்கிறோம்ல, நான் மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு, நான் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி கேட்டு கை கொண்டு நடக்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேலே தன் அஸ்திபாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நாங்க வருவோம், வசனத்தை கேட்போம், பாட்டு பாடுவோம், ஆராதனை நடப்போம், ஆனா அதன்படி செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடை மணல் மேலே கட்டுகிறீர்கள். இப்ப பெருமழை வரும், காற்று அடிக்கும், அந்த வீடு இடிந்து போகும். ஆனா எந்த வீடு கண்மலையின் மேல அஸ்திபாரம் பட்டிருக்கோ அது இடிந்து போகாது. எல்லாருக்கும் ஒரே வகையான பிரச்சனை தான் வரும், டிசைனால வராது. ஏன்னா கலர் பேப்பர் வேணா மாறி இருக்கலாம். ஒரே கடன் பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே சந்தேகம் இல்லையா, ஒரே வேலை இல்லாத பிரச்சனை, குழந்தை, இதுதான் வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு வீடு இடிந்து விழலையாமா, ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த பிரச்சனை வந்தாங்காட்டி தான் என் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, இந்த போராட்டம் வந்தாங்காட்டி தான் என் வீடு இன்னைக்கு தரமட்டம் ஆயிடுச்சு, இந்த சம்பவம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கல, என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக வர புயல் காற்றுகளையும் பெருமழையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு விரோதமாக வர புயல் காற்றோ பெருமழையோ உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை அல்ல. உங்கள் வாழ்க்கையில வசனம் என்கிற அஸ்திபாரம் இல்லாதனால தான் நம்முடைய குடும்பம் உடைஞ்சு போகுது. அப்ப எதன் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டனா, வசனத்தின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கு பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ வசனம் என்ன சொல்றதோ அதன்படி செய்கிற போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் பொருளாதாரத்துல செழிக்கும், உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கும், உங்க குடும்பத்துல விடுதலை இருக்கும், உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். இல்லைன்னா நரகத்தை முன்கூட்டியே சுவைப்பீங்க. ராமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ அவருடைய வசனம் நிறைய இருக்கு. இன்னைக்கு 3 மாசம். ஒன்று, வேதத்துல உன்னை நேசிக்கிறது போல் அப்படின்னா பக்கத்து வீட்டு அம்மாலாம் போய் நேசிக்கிறது சொல்ல. முதல் உங்க மனைவியை நேசிங்க, முதல் உங்க கணவரை நேசிங்க, முதல் உங்க பிள்ளைகளை நேசிங்க, பிள்ளைகள் நீங்கள் உங்கள் பெற்றோரை நேசிங்க. ஸோ அஸ்திபாரம் எதுனா தேவ அன்பினாலே நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். அன்பை எப்படி உங்க கணவருக்கு வெளிப்படுத்துனீங்க, அல்லது உங்க அன்பை எப்படி உங்க மனைவிக்கு வெளிப்படுத்துனீங்க, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துனீங்க, அல்லது பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு உங்க அன்பை எப்படி நீங்க வெளிப்படுத்துகளை பாராட்டுங்க. உங்க கணவரை என்கரேஜ் பண்ணுங்க, உங்க மனைவியோட சமையல் என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ பாராட்டுகளை தெரியப்படுத்துங்க. உங்க வார்த்தைகளின் மூலமாக நீங்க சொல்லி அவர்களை என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நீ எனக்கு நல்ல சமையல் பண்ணி இருந்தா சொல்லுற போது அன்பை நம்ம என்ன பண்றோம், வெளிக்காமிக்கிறோம். ஸோ நமக்கு தெரியுது அன்பு தான் தேவைன்னு சொல்லி தெரியுது. அன்பு உங்க பிள்ளைகளுக்கு காமிங்க. நீங்க என்னைக்காச்சும் உங்க பிள்ளைகளை சில பேர் செய்றாங்க, சில பேர் அவங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் வண்டியில விடுறதில்ல. வண்டி உங்களுக்கு எதுக்கு கேட்கறேன், உங்க வண்டி எதுக்கு, நீங்க ஊர் சுத்தறக்கான்ற வண்டி தர உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்காக தான், உங்க மனைவியை கூட்டிட்டு போறதுக்காக தான். ரோட்ல போறனுக்குள்ள லிஃப்ட் கொடுக்கறக்கல்ல. உங்க பிள்ளைகளை கூட்டு போய் என்னைக்கு நீங்க கடைசியா காலேஜில் விட்டீங்க, எப்போ கடைசி உங்கள் பிள்ளைகளை ஆஃபீஸில் விட்டீங்க, கடைசி உங்கள் பிள்ளைகளோட எப்போ கை கோர்த்து நடந்தீங்க, கடைசி எப்போ அவங்கள தேவைகள் என்னன்னு கேட்டு பூர்த்தி செஞ்சீங்க, கடைசியாக உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் பெற்றோருக்கு அல்லது கணவன் மனைவிக்கு நீங்கள் கடைசியாக கொடுத்த கிஃப்ட் எது? நீங்கள் காண்பித்து பழகுங்க, வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க, சோத்திரம் பாராட்டுங்க, அவங்களோட வேலையில் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. சோத்திரம் நீங்கள் நேரத்தில் வந்துட்டீங்களா பார்த்தீங்களா, சும்மா போய் நில்லுங்க, தண்ணியை எடுத்து அடிச்சிட்டுருங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்யுங்க, காய்கறி வெட்டி கொடுங்க, துணி சேர்ந்து உட்காந்து மடியுங்க. இதெல்லாம் நம்ம அன்பை வெளிப்படுத்துவதற்கான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயம்தான். இதெல்லாம் செய்கிறீங்களா? டிவியை போட்டு உட்காந்துட்டு கலைஞர் டிவி அந்த டிவி நியூஸோட என்னமோ இவங்க நாட்டை திறத்து போகிற மாதிரி அப்படியெல்லாம் உட்காந்து மணிக்கூர் அது நியூஸ், இந்த நியூஸ் முடிஞ்சு அடுத்தது அடுத்தது அடுத்தது. என்ன செய்ய போகிறீங்க தெரியல, வீட்டில் என்ன செய்தி ஓடிட்டுருக்குன்னு தெரியாமல் அங்கே என்ன அங்கிட்டு வீட்டில் என்ன நியூஸ்ன்னு உட்காந்து கேளுங்க, காதை கொடுத்து என்னம்மா சொல்லுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அப்போ சின்ன விஷயத்தில் நம்ம அன்பை காண்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ நம்ம அன்பை குறித்து பேசுகிறோம், பட் செயலில் வரும்போது இப்போ அன்பை குறித்து ஒரு பெரிய டீச் பண்ணி போகலாம், இப்படி அன்பாக இருந்தார்கள். ஆனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம்? சரி உங்கள் கடன் சேர்ந்து பரவாயில்லைங்க, உங்கள் நாள் நஷ்டம் ஆயிடுச்சு, நம்ம சேர்ந்து இதை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அவர் நல்லா ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள், நல்லா சமைச்சா நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு சம்பளம் கொடுக்கும்போது பரவாயில்ல, எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, எங்கள் மேலே நீங்கள் கரிசனையாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஆனால் நம்ம எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்கரேஜ் பண்ணுவோம், சிஸ்டர் என்ன ரசம் வச்சுருக்கீங்க, செமையாக இருந்துச்சு, பிரதர் நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கார போய் சொல்லுங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு. ஸோ இதெல்லாம் நம்முடைய அன்பை காண்பிக்கிறக்கான சில விஷயம். ஒன்று இதை நீங்கள் செய்யணும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் போய் அப்ளை பண்ணுவர்களை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணால் பேசணும். எவ்வளோ பேர் வீட்டில் பேசுகிறீங்க? அவர் பாட்டுக்கு எந்திரிப்பாருங்க, அவர் வேலை செஞ்சுட்டு போயிடுவாருங்க, ராத்திரி 9 மணிக்கு வருவாருங்க, சாப்பிட்டு படுத்துருவாருங்க, படுத்துட்டு மொபைல் பார்ப்பாருங்க, 2 மணிக்கு படுத்துருவாங்க, அப்புறம் திரும்ப போயிடுவார். ஸோ உறவு வளரணும்னா ஆண்டவர் சொல்லித்தராரு உபாகமத்தில், உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பிள்ளைகளோடு பேசு, வசனத்தை குறித்து பேசு, தேவனுக்கு எடுத்த காரியங்களை பேசு, சோத்துரம் நாட்டு நடப்பை குறித்து பேசுங்க, சோத்துரம் எப்படி நம்ம நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி பேசுங்க. ஆண்டவர் பேசும்படிக்கு சொல்கிறார், பிரமாணத்தை குறித்து பேச சொல்கிறார். வீட்டில் எழுதி மாட்டு, உங்கள் கோல் என்ன, நம்முடைய குடும்பம் இந்த 5 வருஷத்தில் இந்த சூழ்நிலைக்கு போகணும் எழுதுங்க. ஸோ உங்கள் வீட்டில் உட்காந்து பேசுங்க. உங்கள் வீட்டுக்காரர் கூட பேசி எத்தனை நாள் ஆச்சு, உங்கள் மனைவியோடு கூட பேசி எத்தனை நாள் ஆச்சு, உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து பேசி எத்தனை நாள் ஆச்சு? டைமே இல்லை. அப்படி என்ன சாதிக்க போகிறீங்க தெரியல. பேசுறது தான் உங்கள் உறவை வளர்க்கும்.
உங்கள் பிள்ளைக்கு உட்காந்து இன்னைக்கு என்ன எக்ஸாம், சும்மா உட்காருங்க, அட்டை போட்டு கொடுங்க, சும்மா உட்காந்து என்ன படிச்சிருக்கேன்னு கேளுங்க. நீ படிக்கலன்னு கொன்றுவேன், உனக்காக தான் நான் காசு கட்டிட்டு இருக்கிறேன். அவன் என்ன படிக்கிறான்னு தெரியல. சரி நீ படி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உட்காந்து இருக்கிறேன் கூடன்னு சொல்லுங்க, டீ போட்டு கொடுங்க. இதெல்லாம் நம்ம உறவை வளர்த்துக்கான பேசுங்க. வாரத்தை அல்ல மாசத்துல ஒரு நாள் எங்க ஹோட்டலுக்கு போங்க, குடும்பமா, பக்கத்து வீட்டுக்காரங்கள உங்க குடும்பத்தை பிள்ளைகளை கூப்பிட்டு கடையில் போய் உட்காந்து சாப்பிடுங்க ஒரு நாள். நீங்க கடைசி எப்போ ஹோட்டலுக்கு போய் 2 பேர் தனியாக உங்க ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டீங்க? சில பேர் கடையவே குடும்ப மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க, அதை சொல்லலை. ஸோ எப்போ நீங்க தனியாக உங்க குடும்பத்தோடு போனீங்க? நான் அந்த அக்கா கூட போனேன், இந்த சிஸ்டர் கூட போனேன், அங்க பார்க்க போனேன். உங்க குடும்பத்தோட எப்போ போனீங்க? பேசுங்க. நீங்க பேசுகிற போது உங்க குடும்ப உறவு பலப்படும். இங்க பேசினாலே சண்டை வந்துருங்க. அவ ஏதோ பேசுறானா, சண்டை வரட்டும், சண்டையை பத்தி பேசுங்க. ஏன் சண்டை வருது? நீ இப்படி பண்றதுனாலதான் இப்படி எல்லாம் வருது, எனக்கு காசு பருப்பத்துல உட்காந்து பேசி ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுங்க. சரி இது வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? நீ சண்டை போட்டு நீ என் கூட மூஞ்சில் முழிக்காதடி, நானும் முழிக்க மாட்டேன். ஏன் சண்டை வருது? உன்னை கேள்வி கேட்டா சண்டை வரும். காசு என்ன பண்றேன்னு கேட்டா நீ யாருடி என்னை கேட்கறக்கு? அவங்க தான் கேட்பாங்க. அப்ப யாரு கேட்கறது? அப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்க? உங்க வேலை 6 மணிக்கு முடிஞ்சிருது, நீ என்ன 12 மணிக்கு வர அப்படின்னு கேள்வி கேட்டா கோவம் வந்துடுது. அவங்க தான் கேட்பாங்க. அப்ப நீங்களும் கேட்கணும். நான் கேட்கக்கூடாது, எங்களை பெண் அடிமை ஆக்குறீங்க, அவங்களோட சுயாதீனம் உள்ளவர்கள் அப்படிலாம் இல்லை. ஸோ உங்க மனைவி கேளுங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசுங்க. பேசுனா எல்லா விஷயத்துக்கும் தீர்வு உண்டு, விடுதலை உண்டு. அப்போ நீங்கள் பேசும்போது சரி இந்த வாரம் நமக்கு ஒரு செய்தி கொடுத்தாங்களே, அல்லது நான் பைபிள் வாசிக்கும் போது இந்த ஒரு வசனம் எனக்கு வந்துச்சுங்க, அல்லது நான் இந்த சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. சர்ச்சில் வந்து அந்நிய பாஷையில் பேசுறது பெரிய விஷயம் இல்லை. உங்கள் வீட்டுக்காரோடு மனைவியோடு தமிழ் பாஷையில் புரிகிற தமிழை பேசுறது தான் பெரிய விஷயம். அந்நிய பாஷை நீங்கள் ஈஸியாக சபைக்குள்ளே பேசுறீங்க, வீட்டுக்குள்ளே பேச முடியுதா? உங்கள் அப்பா கூட பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு? உங்கள் அம்மா கூட பேசி நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு கறி வாங்கி தரல, நானும் கேட்டேன், எனக்கு ஒரு பேனா வாங்கி தரல, நீ எல்லாம் ஒரு தாயா, நீ பேய். அப்போ சொல்லுங்க, இன்னைக்கு சூழ்நிலை இல்லை, எனக்கிட்ட நல்லா வாங்குறதுக்கு இல்லை, நான் கிடைக்கும் போது வாங்கி தரேன். பேசுங்க, வீட்டுக்காரர் உட்காந்து பேசுங்க. லவ் பண்ணும்போது எப்படி ஓடி ஓடி சந்தா பேசுனீங்க, ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்கோமே இல்லை? இப்போ பேசுறதுக்கு என்ன? உட்காருங்க, லீவு போட சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்க சொல்லுங்க. ஏன் உங்க மனைவி ரெஸ்ட் எடுக்க விடுங்க, கணவர் ஒரு நாள் ஓய்வு கொடுங்க. சும்மா வண்டி எடுத்துட்டு டர்ரு புருன்னு சுத்திக்கிட்டே இருக்காதீங்க, ஓய்ந்துருங்க. அதுதான் உங்களை பலப்படுத்துகிற நேரம். பிள்ளை கூட எப்ப பார்த்தாலும் நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு கரெக்டா தான் சொல்றீங்க, என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க. ராமேன்னு சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளை கேக்கு, ஏப்பா நீ எனக்கு புத்தி சொல்றிய, நீ என்னை பீடி குடிக்க கூடாதுன்னு சொல்றிய, நீ சிகரெட்டு வலிச்சு அடிச்சிட்டு வர, அப்ப நீ நிப்பாட்ட. அதனாலதான் பேச மாட்டேங்கிறாங்க. பேசுனா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா? பேசுனா தீர்வு உண்டு. சொல்லுங்க, எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது. அப்ப பேசுனா ஏன் நம்மளால நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லா காரியங்களை சொல்ல முடியும்னா, நாம் அதற்கு சாட்சிகளாக இல்லை. பேசுங்க. 3வது காரியம், மன்னிப்பு கேட்கிற பழக்கம் இருக்குதா? 3வது, ஒருவர் என்ன பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் பைபிள் வசனம் தான். நீங்கள் ஏசப்பா அந்த மன்னிக்கிறத சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க ஒருத்தனோட தப்புதங்களை மன்னித்தால், நீங்க மன்னிக்காம இருந்தா உங்க அப்பா அம்மாவை நீங்க மன்னிச்சிட்டீங்களா? உங்க கணவனை மன்னிச்சிட்டீங்களா? மனைவியை மன்னிச்சிட்டீங்களா? பிராக்டிஸ் பண்றீங்களா? மன்னிப்பு சண்டை போடுறது மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறீங்கன்னா, மன்னிப்பு கேட்கறது உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அதுக்கு குழம்பிடும். இது என்ன லூசுகளா, இப்படிதான் சண்டைக்கார போட்டிருந்தாங்க, ராத்திரம் அடிப்படி. நான் நினைச்சிட்டேன் அவ்வளவுதான் போச்சு போல இருக்குதுன்னு. கடைசியில் பார்த்தா அதான் இந்தாங்க காஃபி குடிங்கன்னு பேசிருக்கேன். என்னடா நடக்க? அப்ப நீங்க ஒப்புரவானது அந்த பிள்ளைங்க பார்க்கணும். அப்போ எங்க அப்பா அம்மா சண்டை போட்டா தவறு இருந்தா எங்க அப்பா போய் மன்னிப்பு கேட்பாரு, எங்க அம்மா ஒரு வேளை தவறு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கவங்க. இதுதான் கிறிஸ்தவ லைஃப். நம்ம விழுந்து போவோம். அதனால முதல்ல சொன்னார், நம்ம தவறு செய்த மாட்டோம், தவறு செய்தால் அது சரிப்படுத்திக் கொள்வதற்கு, ஒப்புரவாகி கொள்வதற்கு கெத்து வேணும், ஒரு கெத்து வேணும். மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு கெத்து வேணும்.
நமக்கு என்ன, நான் எதுக்கு உனக்கு அது அப்படியே சாயங்காலம் வந்தால் சால்வ் ஆகிரும். அப்படிலாம் சால்வ் ஆகாது. அது உள்ள ஊனிங்க இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்கும். எப்போ அவங்க எடுத்து விடுவாங்கன்னா, அடுத்த பிரச்சனை வரும்போது எடுத்து விடுவாங்க. அன்னைக்கு நீ பண்ணீங்கள, இப்போ வந்து என்னைய சொல்கிற, புரியுதுங்களா? அந்த கசப்பு உங்களுக்குள்ள வைராக்கியத்தை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கசப்பு வளர்த்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. மன்னிச்சிடணும். என்ன தப்பு தாவீது விழுந்து போன பெத்சபேயோட தாவீதை கர்த்தர் மன்னிச்சு தூக்கி எடுத்துட்டார் இல்லையா? மன்னிங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ இவன் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இவன் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியாது, சொன்ன சபையில் நீங்கள் சேர்த்திக்க மாட்டீங்க, சொன்ன என்னை ஆண்டவரே சேர்த்திக்க மாட்டார். ஆண்டவர் என்னை மன்னித்து இருக்கிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றுதா, கிறிஸ்து உங்களை மன்னித்தல் வேற யாரையும் வைக்கக்கூடாது. கணவன்மார்களே, சகோதரிமார்களே, உங்கள் ரோல் மாடல் இயேசுவா தான் இருக்கு. கிறிஸ்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி வருந்தான் மன்னிப்பு கேட்டு உடனே ஒப்புரவாயிருங்க. விட்டுட்டீங்கன்னா கசப்பு உள்ள வளர ஆரம்பிக்கும், வைராக்கியம் வளர ஆரம்பிக்கும், பகை வளர ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நகரகமாக இருக்கும். ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க? வேலையே செஞ்சுக்கிறேன் பாஸ்டர், வீட்டுக்கு வந்தால் இந்த ஆளோட நொச்சு தாங்க முடியாது, நான் காலையில் போயிடுறேன், ஆண்டவரே நீ வீடு வச்சுருங்க, ராத்திரி எவ்வளோ நேரம் அனுப்புகிறேன், வீட்டுக்கு வந்து தூங்குனா போதும். அப்படின்னா என்ன காரணம்? கசப்பு உள்ளே இருக்குது, வைராக்கியம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு எப்படி கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? இன்னைக்கு நீங்கள் கடைசி எப்போ மன்னிப்பு கேட்டீங்க? எப்போ ஒப்புரவானீங்க? கடைசி எப்போ நீங்கள் உட்காந்து பேசுனீங்க பிள்ளைகளோடு? பார்க்கில் உட்காந்து பேசுங்க, நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பேசுங்க. சாப்பிட்றக்காக தானே சம்பாதிக்கிறோம் நல்ல இடத்துல. அதுக்குன்னு டெய்லியும் போயிட்டு இருக்கக்கூடாது, தரித்திரம் வந்துடும். மாதத்துக்கு ஒரு டைம் போங்க, இல்லை வாரத்துக்கு உங்களுக்கு உங்கள் வருமானத்துக்கு தகுந்தது போல் நடத்துங்க. உங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு. உங்களுக்கு நல்ல வருமானம் நல்லா கிடைக்குங்க. என் வருமானம் இவ்வளோதான் இருக்குன்னா அந்த கடைக்கு அதுக்கு தகுந்த கடைகள் இருக்கும் இல்லையா? ஒரு டைம் நீங்கள் கடைசியாக எப்போ உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனீங்க? கடைசியாக எப்போ உட்காந்து சாப்பிட்டீங்க? மன்னிப்பு. கடைசியாக எப்போ உங்கள் பிள்ளைகளை மன்னிச்சிங்க? எப்போ உங்கள் பெற்றோரிடத்தில் போய் ஒப்புரவானீங்க? ராமின்னு சொல்லுங்க. இந்த 3 விஷயம் போதும் இன்றைக்கு. ஒன்று அன்பு, இன்னொன்று பேசணும், 3வது மன்னிக்கணும். 3 விஷயம். இது எல்லாம் எதின் அடிப்படையில் இருக்குன்னா வசனத்தின் அடிப்படையில். இருந்த இடங்கள் எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.